இந்த வீடியோவில் நம்ம மெனப்பாஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். மெனப்பாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் நின்று ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதை மெனப்பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாதவிடாய் ஒரு வருஷமாக வராமல் இருந்தது அப்படின்னா அவங்க மெனப்பாஸ்க்குள்ளே என்ட்ரு பண்ணிட்டாங்க, மெனப்பாஸ்க்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மெனப்பாஸில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம மெனப்பாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மெனப்பாஸ் ஏற்படுவதற்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கிறது ஓவரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சினை முட்டை உருவாகக்கூடிய அந்த உறுப்புக்கு பேர் தான் ஓவரீஸ் அப்படிங்கிறது பேர். அதிலிருந்து வரக்கூடிய அந்த சினை முட்டை உருவாகும் பொழுது ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் தான் பெண்களுக்குரிய நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. பெண்களுக்குரிய ஸ்கின், போன் அந்த மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், வென் கம்பேர்ட் டு மேல், ஃபீமேலுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கம்மி, அவங்க அதுக்கு வந்து குறைவாக இருப்பதற்கும் முக்கியமான காரணம் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறதுனால வரக்கூடிய சிம்டம்ஸை தான் மெனப்பாசல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் முதன்மையானது முத சிம்டம் அப்படிங்கிறது இரெகுலர் பீரியட்ஸ். மெனப்பாஸ் வர்றதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இரெகுலர் பீரியட்ஸுங்கிறது எப்படி வரும்னா, மாதம் வராமல் அடிக்கடி வர்றது, இன்பிட்வீன் பீரியட்ஸ்க்கு இடையில 2 பீரியட்ஸ்க்கு இடையில ஒரு மாதிரி ப்ளீடிங் வர்றது, இல்லை அதிகமாக வர்றது, 5 நாள் ப்ளீடிங்க்கு பதிலாக 7 நாள் 10 நாள் தொடர்ந்து வர்றது, இது எல்லாமே வந்து அப்நார்மல் ப்ளீடிங் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. இந்த அப்நார்மல் ப்ளீடிங் எல்லாத்தையுமே வந்து மெனப்பாஸ்னால் வரக்கூடிய அந்த ப்ளீடிங் அப்படின்னு நினச்சி விட்டுடக்கூடாது. இதில் நிறைய மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம், கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கலாம், ஹார்மோனல் பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனி அப்நார்மல் ப்ளீடிங், உங்களோட சைக்கிள் இல்லாமல் இடையில ப்ளீடிங் வரதோ இல்லை அதிகமாக ப்ளீடிங் வரதோ கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஸ்கேன் பண்ணிக்கிறது அவசியம். ஸ்கேனில் வந்து யூட்ரஸில் ஏதாவது கட்டி இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், பாப்ஸ்மியர் அண்ட் கர்ப்பப்பை வாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதனால ப்ளீடிங் வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு தடுக்கலாம். அடுத்து 2வது சிம்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூரினரி டிஸ்டர்பன்சஸ். ஸோ மெனப்பாசல் டைமில் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த யூரினரி ப்ராப்ளம் நிறைய வருது. யூரினரி ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, டெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். யூரின் டெஸ்ட் பாருங்கள், கல்ச்சர் பாருங்கள், எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் வருது, அர்ஜென்ட்டாக யூரின் வருது, யூரின் போகிற பாதையில் ரொம்ப எரிச்சல் வருது, இது எல்லாமே வந்து மெனப்பாஸினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இது எதனால் வருது அப்படின்னா, இதுவும் அதே தான், அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம சரியான தீர்வை வந்து பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவாங்க. யூரின் போகக்கூடிய அந்த வால்வு வந்து சரியாக வேலை செய்யாதனால் இருமினால், தும்மினால் உடனே வந்து யூரின் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் வந்து வெளியே போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதுக்கு வந்து கரெக்டான தீர்வுகள் நம்ம டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். இதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது வெஜினல் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, இதே மாதிரி யூரினரி பிரச்சனை, யூரின் போகிற பாதையில் வந்து அந்த எரிச்சல் இருக்க மாதிரி பிறப்புறுப்பு பாதையிலையுமே வந்து எரிச்சல் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய பேர் சங்கோஜப்பட வேண்டிய விஷயம், சங்கோஜப்பட்டுட்டு சொல்ல பயப்படுற விஷயம் அப்படின்னா என்னென்னா, கணவன் மனைவி உடலுறவின் பொழுது மிகவும் எரிச்சலாக இருக்கும். அது ஒரு முக்கியமான சிம்டம். இதை தவிர இன்னொரு சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஃப்ளஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாட் ஃப்ளஷஸ் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக எல்லாரும் மாதிரி தான் உட்காந்துருப்போம், ஏசி ஓடும், ஃபேன் ஓடும். ஆனால் நம்ம உடம்பெல்லாம் வந்து குப்புன்னு வேர்க்கிற மாதிரி இருக்கும். படபடப்பு வரும், உடனே வந்து வேர்த்து பயமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், இது எல்லாமே தான் ஹாட் ஃப்ளஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் வருது அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையிறப்ப அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்குன்னு நமக்கு பாடியில் வந்து சில ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது. அதனால் வரக்கூடிய இந்த ப்ராப்ளம் தான் ஹாட் ஃப்ளஷஸ் அப்படின்றது சொல்கிறோம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். இது தவிர வேறு என்ன சிம்டம்ஸ்லாம் மெனப்பாஸில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து மூட் சேஞ்சஸ், மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து
பேஷண்ட்டை விட அவங்க கூட வந்திருக்கவங்க அட்டெண்டர்ஸ் தான் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே ரொம்ப டயர்டாக இருக்காங்க, சோர்வாக இருக்காங்க. இன்னொன்று வந்து எல்லாத்துக்குமே கோவப்படுறாங்க, எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்குமே ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் குறைபாடுனால வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, உடல் பருமன் ஆகிறது. இந்த மெனோபாஸ் டைமில் வந்து எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட், அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோவாவது வெயிட் கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மெனோபாசல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இந்த கேட்டகரிக்குள்ளே வருது. இதை தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, போன் வீக் ஆகுறது. இது வரைக்கும் இருக்கக்கூடிய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற ஈஸ்ட்ரஜன் கம்மியாகிறதுனால, கால்சியம், விட்டமின் D3 இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் கம்மியாகிறதுனால நமக்கு போன் வீக்னஸ் வரும். அதனால் மெயினாக லேடிஸ் சஃபர் பண்ணக்கூடிய இன்னொரு பெரிய விஷயம் பேக் பெயின் அண்ட் முட்டு வலி, கிராம்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து கை கால் இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே வந்து மெனோபாஸோட சிம்டம்ஸ். பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள், ஒன்று வந்து பியூபர்ட்டி அப்படிங்கிற மாதிரி, பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்ணுறப்ப எவ்வளோ உடம்புல சேஞ்சஸ் இருக்கோ அது மாதிரி மெனோபாஸ்லையும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து இந்த டைமில், இந்த மெனோபாசல் டைமில் வந்து அவங்க லேடிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பசங்களாம் காலேஜ் போகணும், அவங்கள செட்டில் பண்ணணும், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது தவிர வந்து இந்த பொறுப்புணர்வுகளோட, இவ்வளோ பொறுப்புகளோட இன்னொரு உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்கள வந்து நிறைய குழப்பத்துக்கு ஆளாக்குது. ஸோ இந்த மெனோபாஸ் அப்படிங்கிற இது வந்து ஒரு ஃபிசியலாஜிக்கலாக தானாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதையும் வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக, சின்ன சின்ன வாழ்க்கை முறைகளை நம்ம மாற்றி அமைக்கிறது மூலமாக இந்த மெனோபாஸ் அப்படிங்கிற டிரான்சிஷனை ரொம்ப ஈஸியாக கடக்கலாம். இதுக்கு வந்து அந்த பெண்ணுக்கும் தைரியம் வேணும், கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதன் மூலமாக இந்த மெனோபாசல் சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப எளிதாக எதிர்கொள்ள முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.